இந்த மானச எல்லாம் பிளானிங் கெடுத்துட்டா. இல்லன்னா வித்யா ஆன்ட்டி கிட்ட நல்லா திட்டு வாங்கிருப்பா. வித்யா, நீ வெளியில இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. உள்ள வந்தினா டவுட் ஆயிடும். சரியா? சரி. மேக்னா, இவ எதுக்கு வரா? மேக்னா, என்ன மானசா, என்ன பாக்குறதுக்குலாம் வந்திருக்க? நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். உன்னை கன்வின்ஸ் பண்ணலான்னு தான். ஒன்னும் வேணாம், நீ கிளம்பு. மேக்னா, வித்யா எனக்கு ஃப்ரெண்டு தான், இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி நீயும் என்னோட ஃப்ரெண்டு. அத நான் மறக்கவே இல்லை. அவ என் லைஃப சேவ் பண்ணிருக்கா மேக்னா. அதனால அவ எனக்கு ஃபேவரா ஒரு சில விஷயம் பண்ற மாதிரி இருக்கு. சும்மா நடிக்காத மானசா. நான் சீரியஸா தான் சொல்றேன் மேக்னா. பாரு, நான் சாப்பிடுறதுக்காக சாண்ட்விச் செஞ்சேன். ஆனா உன்னை விட்டுட்டு சாப்பிட எனக்கு மனசே வரல. உனக்கும் கொடுக்கலாம் தான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. சாண்ட்விச் வேணாமா இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாமா? இவெல்லாம் நெருங்கி வரும்போது அவாய்ட் பண்ண வேணாம். இவ கூடவே இருந்து வித்யாவை கவுக்க பிளான் பண்ணுவோம். சரி, உனக்கு வேணானா நான் கிளம்புறேன். மானசா நில்லு. குடு, நான் சாப்பிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உட்காரு, சாப்பிடு. என்ன சாண்ட்விச் இது? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. உனக்காக நான் ஸ்பெஷலா பண்ணது. மேக் மானசா, என்னது சாண்ட்விச்சா? ஏய், என்னடி எனக்கு கொடுக்காம அவளுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்க? இல்ல, நீ இத அவளுக்காக செஞ்சது. அதனால நான் சாப்பிட கூடாதா? நான் உன் அண்ணி தானே. ஐயோ, என்ன வாசனை? கண்ணல கலங்கிருக்கு. அவ்வளவு ருசியா இருக்கா? இரு, நான் சாப்பிட்டு சொல்றேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மேக்னா, என்ன தண்ணி? மானசா, சுடு தண்ணி. என்னடி பண்ண? எரியுது மானசா. வித்யா, உள்ள வா. வித்யா வச்ச குழம்புல மிளகாப்பொடியை அள்ளி கொட்டினல,
நீ கொட்டின மிளகாப்பொடியோட காரம் உனக்கு தெரிய வேண்டாம்? எப்படி சொல்லுன்னு இருக்கா? இனி இவளுக்கு நீ என்ன கெட்டது பண்ணாலும் அது உனக்கே திரும்பி வரும். வா வித்யா, நம்ம போலாம். பாய். மேக்னா, நாளைக்கு நாள் இந்த வீட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கா. இது எப்படி விடக்கூடாதே. இவ ஆட்டம் ரொம்ப நாள் நிலைக்காதுக்கா. நான் இல்லனாலும் இவளுக்கு முடிவு கட்ட வேற யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வருவான். வாணி, அம்மா, அந்த பேப்பர்ல இருக்கிற ஹெட்லைன்ஸ படி. ஐயோ, இது இங்கிலீஷ் பேப்பர் ஆச்சே. இந்த வேதா. அக்கா, என்னம்மா? நீ காஃபி குடிச்சியாக்கா? குடிச்சிட்டேம்மா. உன்கிட்ட தான் சொன்னேன், படி வாணி. இப்பதான் தமிழே படிக்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரத்துல அம்மா இங்கிலீஷ் பேப்பரை கொடுத்து படிக்க சொல்றாங்களே, எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. அம்மா, அம்மா, நான் படிச்சு சொல்லவாம்மா? நான் அவகிட்ட தானே சொன்னேன். சாரிம்மா. மாட்னடி. படி வாணி. ஏபிசிடில இருக்கிற மொத்த எழுத்தும் இதுல இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது எப்படி சேர்த்து படிக்கணுங்கிறத நான் இன்னும் கத்துக்கவே இல்லையே. எப்படி சமாளிக்கிறது? கடவுளே, உனக்கு கருணையே இல்லையா? நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கியே. என்னவா நீ பாத்துட்டே நிக்கிற? நீதான் நர்சிங் படிச்சவளாச்சே, படிச்சு சொல்லு. ஏய், அமைதியா இருடி. பேசாம இருக்கா? நீ படிக்காத பட்டிக்காட்டு வித்யான்னு நேரடியா தானே நாங்க சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நீயா மாட்டிக்கும் போது ட்ரிகர் பண்ணி விடுறதுன்னு தப்பு இல்லையே. கிட்டத்தட்ட என் நிலைமை இவன் நிலைமையும் ஒண்ணுதான். நம்ம பேசாம இருப்போம், இல்லைன்னா நம்மள படிக்க சொல்லிட போறாங்க. என்ன வாணி, பேப்பரை பாத்துக்கிட்டே இருக்க? உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அப்ப படி. படி வாணி, படி. என்னாச்சு? ஓ, விக்கல் எடுக்கிற மாதிரி நடிக்கிறியா? இதோ வரேன் இரு. தண்ணி. மேகலா, சீக்கிரம் வா. குடு. இந்தா தண்ணி குடி. குடிமா. குடி. இப்போ விக்கல் நின்றுச்சு தானே? இன்னும் கொஞ்சம் குடிமா.
படி வாணி. தண்ணி குடிச்சாச்சுல? ம்? மேக்னா நீ அமைதியாரு. படி வாணி. சும்மா இரு. சும்மா இரு சொல்றல. The event will see the highest number of countries participate. மானசா, நீ எதுக்கு படிக்கிற? ஆன்ட்டி வாணிய தானே படிக்க சொன்னாங்க. அவளுக்கு விக்கல் நின்னு படிக்கிறதுக்குள்ள ஈவினிங் ஆயிடும். அது வரைக்கும் அம்மா இங்கே உட்கார்ந்திருக்கணுமா? உனக்கு என்ன பிரச்சனை மேக்னா? சரி, நீ படி மனசா. The event will see the highest number of countries participating in the chess competition. Nearly 350 teams. In chess competition, India completes clean sweep on opening day. மனசா, நீ இங்கிலீஷ்ல ரொம்ப வீக் ஆச்சு. இவ்ளோ ஃப்ளூவெண்டா படிக்கிற? எப்பவும் அப்படியே இருப்பாங்களாண்ணா? திறமைங்கிறது வளர்த்துக்க தானே. அம்மா, நான் எப்படி படிச்சேன்? ஓகேவா? படிப்புல நீ மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கேன்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. அத சரி பண்ணிட்ட. வெரி குட். தேங்க்ஸ்மா. கீப் இட் அப். விஜய், இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன? அம்மா, இன்னைக்கு மார்னிங் காலேஜ்ல ஒரு சின்ன மீட்டிங் இருக்குமா. ம், அதுக்கப்புறம் நீங்க எம்எல்ஏ பார்க்க போகணும்னு சொன்னீங்கல்ல, ம். அங்க போலாம். என்ன காப்பாத்திட்ட கடவுளே. எஸ்கேப் போயிட்டாலே. நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. MADURAI மதுரை. PANTHER. நீயா? நான் அத்தை வந்துட்டாங்கன்னு பயந்துட்டேன். என்ன பண்ற? பார்த்தா தெரியல. எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருந்தேன். மனச மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா இந்நேரம் நான் யாருங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உன் டீச்சர் கிட்ட பேசினேன். அவர் நீ நல்லா படிக்கிறதா சொன்னாரு. ஆமா, அப்புறம் எப்படி நீ தடுமாறுன? தமிழ் நல்லா படிக்க கத்துக்கிட்டேன். ஆனா இந்த இங்கிலீஷ் தான் பெரிய பிரச்சனையை கொடுக்குது. உனக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு இங்கிலீஷ் பெரிய பிரச்சனை தான். சரி, இப்போ உன்னால எந்த அளவுக்கு படிக்க முடியுது? எழுத்து கூட்டி படிக்கிறேன். ஆனா நிறைய வார்த்தைய எப்படி சேர்த்து படிக்கிறதுன்னு தெரியல. அதுக்கு தான் டுட்டோரியலுக்கு கரெக்டா போகணும்னு சொல்றது. ஒரு நாள் போறதும் அடுத்த நாள் போகாததுமா இருந்தா இப்படிதான் படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். நான் என்ன பண்றது? வீட்ல அடுத்தடுத்து பல பிரச்சனை, அதனால தான் போக முடியல. என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ டைமுக்கு டுட்டோரியலுக்கு போயிடு, சரியா? லஞ்ச் டைமுக்கு திரும்ப வந்துட்டு அதை மிஸ் பண்ணாத. சரி. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன? அது இல்லை, வேணாம் விடு. நான் கேட்டாலும் நீ என்ன திட்டுவ. நான் எப்பாவது உன்னை திட்டிருக்கேனா? என்னன்னு கேளு. என்ன? கையில அடிபட்டிருக்கா? கை வலிக்குதா? நான் வேணா தைலம் தேய்ச்சி விடவா? வலியெல்லாம் எதுவும் இல்லை. ஏ, கை உன்கிட்ட ஒன்று கேட்குத. என்ன கேக்குது? அது சொல்லு. அது இதுக்கு முன்னாடி என் கை யார்கிட்டையும் இப்படிலாம் கேட்டதே இல்லை. அப்படி என்ன கேக்குது? ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு முத்தம் கிடைக்குமா? ஏய், முறைக்காத, கடனாக தான் கேட்குறேன். நான் வேணா வட்டியோட திருப்பி கொடுத்துட்றேன். போடா. இந்த பாரு, கட்டின புருஷனோட சின்ன ஒரு ஆசை, அதை கூட நிறைவேற்ற மாட்டியா? நான் என்ன கணத்துலயா கேட்டேன்? கையில தானே கேட்டேன்.
வர வர உன் போக்கே சரியில்லை சஞ்சய். நீ முதல்ல இடத்த காலி பண்ண. ஓ, அப்படி ஆகி போச்சா? ஆமா. ஆமாவா? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? இல்ல. கல் நெஞ்சுக்காரி. கடவுளே, கல்யாணம் ஆன எந்த ஒரு பையனுக்கும் ஏன் நிலைமை வரக்கூடாது. ஏய் சஞ்சய், சஞ்சய், சஞ்சய். நான் உனக்கு திருப்பி கொடுக்கலையே. இப்ப வேணாம், தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன். அப்படியா? ஓ, அ, எனக்கு கடனை ரொம்ப நாள் வச்சு பழக்கம் இல்லை. நான் உடனே திருப்பி கொடுத்துட்றேன். கொடுத்தது திருப்பி வாங்குற பழக்கம் எனக்கு இல்ல. இப்ப கிளம்பு. 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 போ, கிளம்பு. யார் பாணி? உங்க எதிரியோட எதிரி. நீங்க யாரால இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவளால உங்களை விட அதிகமா பாதிக்கப்பட்டவன். புரியல? புரியலையே. பாருங்க. சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு தான் நீ வந்திருக்க. வேதா, வெளியே வா.